ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவுடைய இந்த போருடைய விஷயத்துல நிறுத்துவதற்காக, அந்த போரை நிறுத்துவதற்காக ஈரான் என்ன பண்றாங்க? 9 நிபந்தனை வைக்கிறாங்க. முதல்ல பெஞ்சமின் நெதன்யாகு என்னமோ சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து ஒப்படைக்கும். ரெண்டாவதாக அக்டோபர் 7க்குள்ள என்ன பண்ணணும்? இந்த எல்லைகளை விட்டு அவங்களுடைய படைகள்லாம் போகக்கூடியதா இருக்கணும். மூணாவதாக டொனால்ட் ட்ரம்ப், அதாவது காசா திட்டத்துக்குன்னு போடப்பட்டதை கைவிடக்கூடியதா இருக்கணும். நாலாவதாக முடக்கப்பட்ட அனைத்து நிதிகளையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படக்கூடியதா இருக்கணும். ஐந்தாவதாக ஈரானுடைய அந்த அணு உரிமைகளுக்கு நம்ம ஒப்புதல் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். ஆறாவது லெபனான், சிரியா, யமன் ஆகிய நாடுகள் வெளியேறக்கூடியதா இருக்கணும். ஏழாவதாக இது அரபு நிலப்பரப்புல அமெரிக்காவுடைய இது இருக்கு, ராணுவம் இருக்கு, அதெல்லாம் அகற்றப்படக்கூடியதா இருக்கணும். எட்டாவதாக காமினியை கொண்டதற்காக ட்ரம்ப் என்ன பொதுமக்களத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியதா இருக்கணும். 9வதாக இதுவரைக்கும் ஏற்பட்ட அந்த நஷ்ட ஈடுகள் எல்லாத்திற்கும் அவங்களே பொறுப்பு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த ஈரானோட நிபந்தனைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒப்புதல் கொடுக்காத வர இந்த போருக்கான முடிவுங்கிறது தற்போது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ரெண்டாவது பொறுத்தவரை கொத்து கொண்டுங்கிறாங்க. இந்த இஸ்ரேலுடைய அயன்காம் அந்த அவங்களுடைய தடுக்கன்னு ஒண்ணு இருக்கும். ஏதாவது தடுக்க வந்துன்னா அது தடுத்து விட்டுரும். அந்த தடுப்புக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கருவியை கூட என்னமோ முடியல, அந்த கொத்து குண்டை தடுக்க முடியல. ஏன்டா மொத்தமா ஒரு குண்டு அதுல மொத்தமா நிறைய குண்டுகள் வைக்கக்கூடிய சமயத்துல, செதறக்கூடிய சமயத்துல, பல்வேறு ஃபாஸ்டா வரக்கூடிய சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் தகர்த்துருது. இப்ப நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருப்பதற்கான காரணம் அந்த கொத்து குண்டு. இந்த கொத்து குண்டோட விஷயத்தை பத்தி கூட என்ன பண்றாங்க, இது யாரும் உபயோகிக்க கூடாது அப்படின்னு ஐநாவோட விஷயத்துல ஒப்பந்தத்துல கையெழுத்தப்படக்கூடிய சமயத்துல கூட என்ன பண்றாங்க, இந்த ஈரான், இஸ்ரேல், அதே மாதிரி அமெரிக்கா அவங்களாம் நம்மள அந்த கையெழுத்து போடல. இன்னும் சொல்ல போனா இந்த போரை நிறுத்துவதற்கு இந்த நிபந்தனை தவிர வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவும் அதாவது இஸ்ரேல் தன்னுடைய விஷயங்களை அவங்க மற்றவங்களுக்கு ஒரு இதா இருக்கக்கூடும், இதா வாய்ப்பா கொடுக்கறது அப்படிங்கிறது எச்சரிக்கிறதா அப்படின்னு இருக்காம மக்களுடைய நலன் காமிக்கக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா ஒரு ஐநாவுடைய மறுபடியும் ஒரு அகைன்ஸ்ட் ஒரு கூட்டம் போடக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா ரஷ்யா, சீனா இவங்களுடைய விஷயங்கள் ஈரான் பக்கமும் சேர்ந்தும், இன்னும் சில நாடுகள் அமெரிக்கா பக்கமும் சேர்ந்தும் 3ஆம் உலக போர் வந்தாலும் அது ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா தற்போது நிலைமை என்ன ஆயிடுச்சு, பொருளாதாரத்துல ஏற்படுற மாதிரி ஆங்காங்கே நிறைய விதமான தட்டுப்பாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சு. காரணம் அதுக்கு ஹாமாஸுடைய மூடலுங்கிறாங்க. ஆனா நம்முடைய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேடல் இருக்கும். அந்த வகையில இதை முடிப்பதற்கு உங்களுடைய தேடல் என்ன நீங்க சொன்னா நல்லா இருக்கும்.